இந்த வீடியோவை கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்காக நான் சொல்கிறேன். இந்த வீடியோவிலேயே நான் வந்து நேற்றும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அன்ஃபில்டு ஆக்ஷன் ஸோன் வந்து நவம்பர் மாதத்தில் நிறைய இருக்குது பேங்க் நிஃப்டியில், நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா நிஃப்டி வந்து அந்த ஸோன் எல்லாம் தாண்டிடுச்சு. 16ஆம் தேதியிலேருந்து ட்ரை பண்ணிச்சு. அதுக்கப்புறம் இந்த வாரம் வந்து அது தாண்டிடுச்சு அன்ஃபில்டு கேப் ஸோனை. பட் பேங்க் நிஃப்டி தாண்டாமையே இருந்தது. அதுதான் வந்து இந்த ரெஃபரன்ஸ் தான் வந்து இந்த 3 லைனு. ஓகேங்களா? இந்த 3 லைனும் நீங்கள் 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் போய் பாருங்கள். அந்த 3 லைன் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த 3 லைனும் பாருங்கள், கேப் ஆன இடத்துல இருந்து தான் ஃபார்மேஷன் ஆகிருக்கும். இது வந்து 13ஆம் தேதி நவம்பரு, இது வந்து 16ஆம் தேதி நவம்பரு, இது வந்து 17ஆம் தேதியோட நவம்பர். ப்ரைஸ் வந்து இந்த லெவலை தாண்டறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரம் எடுத்துக்கிச்சு. இந்த ஒரு வாரம் எடுத்தோடனே ப்ரைஸ் எந்த அளவுக்கு மேலே போயிருக்கு பாருங்கள். ப்ளஸ் இது வந்து பியூராக ஒன் ஆஃப் த ஷார்ட் கவரிங்னு சொல்லலாம். மேபி வந்து அந்த ஓஐ டேட்டா, ஃபியூச்சர் டேட்டா, அந்த ரிசல்ட் எல்லாம் நம்ம ஈவினிங் பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பட்